ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, நமக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு தரமான டேரக்டர், அதுவும் விக்ரம் படம் மூலமாக இந்தியாவே அதர விட்ட நம்பர் 1 டேரக்டர், நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான். இப்போ ஒரு படம் எடுக்க போகிறாருன்னா, அந்த படத்தில் ஒரு ரொமான்டிக் சீன் இருக்கிறது கூட அவருக்கு பிடிக்காது. நிறைய தடவை சொல்லியிருக்காரு, ரொமான்டிக் சீன் எனக்கு எடுக்கவே தெரியாது, அதை எழுதவும் தெரியாது, அதனால என் படத்தில் அதிகமாக ரொமான்டிக் சீன் இருக்காது. ஆனால் நான் விஜயை வச்சு எடுக்கிற படம் மட்டும் ரொமான்டிக் சீன் நிறையா இருக்கும். நம்ம எல்லாம் டேரக்டர் தான் பார்த்துருக்கோம், அது எந்த படத்துலலாம் பார்த்ததில்லை, சில படத்தில் மட்டும் வந்திருப்பார். நம்ம படத்தை தொகுத்தவரை தான் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ஆக்டராக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு, ஒரு ரொமான்டிக் ஆல்பம் சாங் தான் சொல்லலாம். இவர் ரொமான்டிக் சீனை கூட ஒரு படத்தில் இருக்கிறது பிடிக்காது, ரொமான்டிக் சீனே வச்சிருக்க மாட்டார். ஆனால் இவர் ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு ஆல்பம் அடிச்சிருக்காரு. உலக நாயகன் கமல்ஹாசன் சாரோட சன்னான ஸ்ருதிஹாசனோட தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். ரொமான்டிக் சீனே எனக்கு பண்ண தெரியாது, எடுக்க தெரியாது, அந்த மாதிரி சொல்லியிருந்த இவர் ஒரு ரொமான்டிக்காக ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காரு. ஆனால் இதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கமல்ஹாசன் சாரே தொகுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமல்ஹாசன் வந்து தன் சன்னான ஸ்ருதிஹாசனோட லோகேஷனை பேர் பண்ணி இந்த ஆல்பம் சாங் எடுத்திருக்காங்க. இந்த ஆல்பம் சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த ஆல்பம் சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். இந்த ரொமான்டிக்லாம் பார்த்து வெறியான நம்ம விக்ரமான ஹீரோயினான நிறைய ஹீரோயின் ஏன் இந்த படத்தில் ரொமான்டிக் சீன் இல்லைன்னு கேட்டால், இவர் சொல்லியிருக்க பதில் என்னென்னா, எனக்கு ரொமான்டிக் சீனாக எழுத தெரியாது, ரொமான்டிக் சீனும் பிடிக்காது, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறது தான் இவர் பதில். அந்த வகையில் நம்ம விக்ரம் படம் ஹீரோயினான இவர் விக்ரம் படம் எடுத்து தெறிக்க விட்டார். அந்த விக்ரம் படம் ஹீரோயினான காயத்ரியே நிறைய கேட்டுருக்காங்க. அது என்ன சோசியல் மீடியா நம்ம வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, நீங்கள் மட்டும் எந்த ரொமான்டிக் சீனும் எடுக்க மாட்டீங்க, ரொமான்டிக் சீனே இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கிறீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு ரொமான்டிக் சீனாக நடிச்சிருக்கீங்க, அது ஸ்ருதிஹாசனோட ரொமான்டிக்காக நடிச்சிருக்கீங்க, இது நியாயமாக அந்த மாதிரி ஒன்று சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க. இந்த லோகேஷ் கனகராஜ் நடித்த ஆல்பமு இனிமேல் அந்த வந்து கமல்ஹாசன் சாரோட தொகுப்பில் நடந்திருக்குது. ஆனால் கடுப்பான விக்ரம் படத்தில் உள்ள ஹீரோயினான காயத்ரி, நீங்கள் மட்டும் ரொமான்டிக்காக நடிக்கிறீங்க ஸ்ருதிஹாசனோட, எங்களுக்கெல்லாம் ரொமான்டிக் சீன் ஒன்று படத்தில் வைக்க மாட்டீங்க. சோஷியல் மீடியாவில் தெளிவாக நம்ம காயத்ரி சங்கர் வெறியாகி கமல் மகளோட ரொமான்ஸ் கேட்குதா அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தெளிவாக வெளியிட்டிருக்காங்க, வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏன்னா கமல் மகளோட ரொமான்ஸ் கேட்குதா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. லோகேஷும் ஸ்ருதிஹாசனும் நடித்த அந்த ஆல்பம் வந்து March 25 ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக கமல்ஹாசன் வெளியிட்டிருக்காரு. இந்த இப்போ ப்ரொமோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த ப்ரொமோவே இவ்வளோ ரொமான்ஸாக இருக்குது. அந்த ஆல்பம் எப்படி இருக்க போது, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குமா, எப்படி இருக்க போதுன்னு தெரியல. அதுக்காக மக்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணியிருக்காங்க.